நம்ம பார்வதி தேவியும் பரமசிவனும் நம்ம வஜ்ர வேலை கொடுத்தது நம்ம பார்வதி முருகன்கிட்ட. அந்த முருகன்கிட்ட அந்த வேலை கொடுத்ததுனால தான் அசுரனை திருச்செந்தூரில் அந்த வேலை எடுத்துன்னு போய் அழிச்சு தான் தேவர்களெல்லாம் காத்தார். அதனால இந்த தைப்பூசத்துக்கு அப்படி ஒரு மகா பெருமை இருக்கு. ஏன்னா அசுரர்களை அழிச்சாச்சு இல்லையா? அதனால அந்த சக்தி வேல், அந்த தாய் கொடுத்த வேல் சக்தினால அந்த நாள் தான் இந்த தைப்பூசம். தை மாதம் இந்த பூச நட்சத்திரம் பௌர்ணமியில் தான் அன்னை பராசக்தி முருகனுக்கு அந்த வேலை கொடுத்தனார். அது எப்பேற்பட்ட தைப்பூசம் பத்தேளா, அடாடா முருகா, எப்பேற்பட்ட தைப்பூச திருநாள், தைப்பூச பெருநாள், தைப்பூச திருவிழா. திருவிழா ஊருக்கே திருவிழா, உலகத்துக்கே திருவிழா, வீடெங்கிலும் திருவிழா. வீடெங்கிலும் தைப்பூசம்னா வீட்டிலே ஒரே கொண்டாட்டம், சந்தோஷம், சௌக்கியம். அடாடா என்னன்னா எல்லார் வீட்லையும் பொங்கல் திருநாள் கொண்டாடுற மாதிரி இந்த தைப்பூசத்தை மக்கள் எல்லோரும் ஜாதி மதம் வேறுபாடு இல்லாமல், மதக்கடவுளே கிடையாது, அவன் தமிழ் கடவுள். அதனால எல்லார் வீட்லேயும் சந்தோஷமா ஆனந்தமா இந்த தைப்பூசத்தை கொண்டாடி மகிழ்ச்சியோடு இருக்கணும்னு எல்லாவல்ல என் அப்பா முருகப்பெருமான வேண்டி எல்லாருக்கும் முருகன் அருள் புரிவார் என்று பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ, பட்சியை கூட்டில் பதைக்க அடைத்தேனோ, தர்மம் பாராது தண்டம் செய்தேனோ. நம்ம வடலூர்ல தைப்பூச திருவிழாவை பார்க்கறதுக்கு கோடான கோடி என்ன அன்னதானம். அடாடா அன்னதாதா சுகி பவான்னா. என்ன அன்னம் அப்படி ஒரு பெருமையை சொல்லியிருக்கு. அந்த தைப்பூசத்தில் வந்தவாளுக்கு எல்லாருக்கும் அன்னம் போட்டு வடலூர்ல என்னப்போ மனுமுறை கொண்ட வாசகம்னு பேரு. அதில் ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே கதறி அழுதுணும். ஏன்னா அப்பேற்பட்ட நல்ல வார்த்தைகளை சொல்லியிருக்கார் நம்ம வள்ளல் பெருமான். சாமானியப்பட்டவர் இல்லைப்பா, பெரிய சிவபக்தன். சிதம்பரத்தில் போய் முருகா எத்தனை முருகா முருகா தைப்பூசத்தை பற்றி அவர் அப்படி ஒரு பெருமையாக அங்கே கொண்டாடுறான்னா, ஏன்னா நம்ம சக்தி வேல் கொடுத்த இடமான பார்வதி பரமேஸ்வரன், அதனால அவர் சிவபக்தன். அதனால முருகனுக்கு அந்த வேல் தாய் கொடுத்ததுனால அந்த தைப்பூசத்தை ரொம்ப விமரிசையா கொண்டாடுறா நம்ம வடலூர்ல வள்ளலார் அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இந்த பக்தர்கள் எல்லாம் எவ்வளவோ விரதம் இருந்து எப்படி இல்லாமல் விரதம் அதை ரொம்ப நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் காவடியும் தூக்கின்னு இந்த தைப்பூசத்தை எப்படி கொண்டாடுறானுங்களோ